ஹலோ யூசர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிட்டன் ஃபீல்டில் அப்சர்வேஷன் போட்டால் எப்படி வருதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் லாகின் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம லைன் ரன்னை சூஸ் பண்ணி எந்த லைன் நம்ம உள்ளே போயிட்டு ஸோ எந்த ஃபார்மர் அப்படிங்கிற ஃபார்மரை நம்ம உள்ளே என்ட்ரி போடுறோம் இல்லைங்களா. ஸோ அந்த ஃபார்மர் எந்த ஃபார்மர்னு எடுத்துகிட்டு அந்த ஃபார்மருக்கு டே என்ட்ரிக்குள்ளே போனீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 25th டேட்டுக்கு என்ட்ரி போடுறேன். எவ்வளோ மார்டாலிட்டின்னு போட்டேன். ஸோ அதுக்கு கீழே ஃபீடு கன்சப்ஷன் எவ்வளோன்னு போடுறேன். அதுக்கு கீழே உங்களுக்கு வந்து அப்சர்வேஷன் வந்து அந்த செட்டிங்ஸ் பட்டனில் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்சர்வேஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதை அப்டேட் பண்ணிக்கலாம். அதை அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே அப்சர்வேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துடும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா 5 மார்டாலிட்டி ஃபீடு கன்சப்ஷன்லாம் போட்டேன். எவ்வளோ ஃபீடு கன்சப்ஷன் அப்படின்னு. அப்சர்வேஷன் என்ன அப்படின்னா நான் என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபீடு ஸ்டாக் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணியிருக்கேன். என்னோடய இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா ஃபீடு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபீடு ட்ரான்ஸ்ஃபர் டு வேர் ஹவுஸ் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். இதில் வந்து ஒரு 2000 kgயும் அதுக்கு கீழே வந்து இன்டர்ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபருக்கு ஒரு 2000 kgயும் நான் கொடுக்குறேன்னு வைங்களேன். ஒரு 2000 kgயும் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்து நான் சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா இங்கே நான் போட்டிருக்க இன்ஃபர்மேஷன் நமக்கு அந்த ரிட்டன் ஃபீடுன்னு நம்ம ஒரு ரிப்போர்ட் வச்சுருக்கோம் இல்லைங்களா. அந்த ரிப்போர்ட்டில் போய் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ரகுமான் அப்படிங்கிற ஒரு பேரில் இன்றைக்கி நான் ஃபீடு ஸ்டாக்கு ஹையாக இருக்குது, இந்த டேட்டில் இந்த ஸ்டாக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னு வந்துடும். ஸோ இப்போ இதுக்கு நம்ம கண்டிஷன் என்ன அப்படின்னா போர்ட் சேல்ஸ் 85% இருக்கணும், ஃபினிஷர் ஃபீடு ஸ்டாக் இருக்கணும். அந்த ஸ்டாக்கை போய் நம்ம சூப்பர்வைசர் பார்த்துட்டு ஓகே இதை வந்து நீங்கள் அப்சர்வேஷன்லேயோ இன்ஸ்ட்ரக்ஷன்லையோ கொடுத்தாருனா மட்டுமே உங்களுக்கு இந்த ரிப்போர்ட்டில் வரும். ஸோ நம்மளோட கண்டிஷன் என்ன அப்படின்னா பிராய்லர் ஃபினிஷர் ஃபீடாக இருக்கணும், அந்த ஃபார்மில் 85% சேலாக இருக்கணும், பேர்ட் சேல்ஸாக இருக்கணும். அதுவும் இல்லாமல் அவங்க வந்து எந்த டேட்டில் லாஸ்ட்டாக என்ட்ரி போட்டிருக்காங்கிறது உங்களுக்கு வந்திருக்கும். ஓகே, தேங்க்யூ.